வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்து சொல்லப் போகிறேன். மீன ராசிகார நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற யோக மாதமாக ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது அமையப் போகின்றது. 1/8/2024 அன்று வியாழக்கிழமையில் ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கோச்சார ராசியாக மிதுன ராசியாகவும், நட்சத்திரம் மிருகசீரிதம் 3ஆம் பாதத்திலும், லக்கணம் மேச ராசியிலும், திதி கிருஷ்ணபட்ச துவாதசி திதியிலும், கரணம் கௌளவ கரணத்திலும், யோகம் வியாகதம் யோகத்திலும், யோக தேவதை வாயு பகவானாக வலம் வந்து குருவின் அருளாலே குருவின் பரிபூரண யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக குரு பகவான் முயற்சி சாணங்களில் இருந்து உங்களுடைய லாப சாணங்கள் மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தையும் பாக்கிய சாணங்களின் மூன்று பார்வை என்பது 5, 7, 9 என்று சொல்கின்ற குரு பகவானுடைய ஸ்தரம் சிரம் உபயராசியை பார்க்கின்ற பார்வை என்பது குரு பகவானுக்கு கிடைத்து நிரந்தரமான சிரராசியிலே இருந்து உபயராசியையும், உபயராசியிலிருந்து சிரராசியையும், சரராசியையும் பார்வை செய்கின்ற மகர ராசி என்று சொல்லுகின்ற பொழுது, மீன ராசிக்கு 11ஆம் இடத்திலே சரராசி என்று சொல்கின்ற பொழுது எதிர்பாராத நல்லதொரு வருமானங்களை பெறக்கூடிய ஒரு ராசி 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. அந்த 11ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், காலபுருஷ 10ஆம் இடத்திலே இருக்கின்றது. சரம் என்று சொல்கின்ற பொழுது இது மிகவும் விறுவிறுப்பாகவும் வெளிநாட்டு யோகங்களையும் சொல்லக்கூடியவும், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு யோகங்களை பெறுகின்றவர்களுக்கும், கடல் மார்க்கங்களிலே வியாபாரம் செய்கின்றவர்களுக்கும் நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் மீன ராசிக்கு 10ஆம் இடம் என்பது தனுசு ராசியாக இருக்கின்ற இந்த ஹோமத்திற்கு நெருப்பு போன்று உயர்ந்த மனிதர்களை பற்றி சந்திக்கக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய தொழில் ஸ்தானமாக அமைய பெறுகின்றது. அதே சமயத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகின்றது என்பது பஞ்சமசானத்திலே மீன ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற இந்த சாணம் என்பது கடல் கடந்து தொழில்கள் செய்யக்கூடிய அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்காக ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமாகவே இருக்கின்றது. முயற்சி என்று சொல்கின்ற பொழுது முயற்சி ஸ்தானம், வீரதீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்கின்ற பொழுது சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானங்களிலே அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனுடைய ராசியிலே ரிஷப ராசியிலே குரு பகவானும் செவ்வாய் பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதி இரு கிரகங்களின் சேர்க்கை என்பது 1, 2, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் 1ஆம் இடம் லக்கணம் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் என்பது முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே இந்த காலங்களிலே சகோதரர்களுக்காக அற்புதமான யோக பலன்களை வலுக்கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு சில யோகங்களும் இங்கே கிடைக்கப் பெறுகின்றது. சகோதர சகோதரிகளுக்கென்று கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே இந்த யோகங்கள் சகோதரர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதமாக இருந்தாலும் குருமங்கல யோகத்திலே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இங்கே பலம் பெற்று முயற்சி ஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய மீன ராசி லக்கணத்துக்கு பாக்கிய ஸ்தானாங்க பரிபூர்ணமான ஒரு யோகங்களை கிடைக்கின்றது. இந்த மாதங்களிலே தகப்பனார்களிடமிருந்து ஒரு சில உதவிகள், இங்கே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 6ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலேயே இருக்கின்றதுனாலும் பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்திலேயே சஞ்சரித்து உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே 6ஆம் இடம் என்பது பலம் பெற்று இருக்கின்றதுனாலையும் 6, 10 என்று சொல்லக்கூடிய வேலை தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய கூட்டாளிகளை பற்றி குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலேயே இங்கே இருக்கின்றதுனாலே வேலைகளிலே மிகவும் அற்புதமான ஒரு நல்லதொரு உயர்வுகள் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே 3ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சகோதரர்களுக்காக நல்லதொரு மாற்றங்கள், நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் வெற்றிகளை பெறுகின்ற முயற்சி ஸ்தானம், வீரசீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே இங்கே நாம் எண்ணுகின்றது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறுதுணைக்கு ஏற்ற நீங்கள் நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சில குருமங்கல யோகத்திலே இந்த மாதம்
நடைபெற்று கொண்டிருக்கின்றதுனாலே மீன ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்று சொல்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சுகஸ்தானம், வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய பஞ்சமாதிபதி பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலையும், தொழில் என்று சொல்கின்ற பொழுது தொழில்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்ற உயர்வுகள் கொடுக்கின்றது. அரசு உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல், சுகாதிபதி 7ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு பெற்று விரயஸ்தானத்தை பார்க்கின்றது. விரயஸ்தானத்திலே வக்ரசனியும் புதன் பகவானும் வக்ரகதியில் இருந்தாலும், இங்கு ஆரம்பம் என்பது சற்று தடை தாமதமாக இருந்தாலும் போக போக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய, காரிய தடையில்லாமல் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இங்கே சுப நிகழ்வுகளுக்கென்று, திருமணங்களுக்கென்று, திருமணம் நடக்காதவர்களுக்கு, தடைப்பட்டவர்களுக்கும் ஒரு சில நல்லதொரு அந்யோன்ய யோகத்தையும் அற்புதமான மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பாக்கியாதிபதி செவ்வாய் பகவானும் தனஸ்தானாதிபதியும் பொருளாதார ராசியிலே இங்கே காலபுருஷ தத்துவன் 2ஆம் இடத்திலேயே தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகனும் செவ்வாயும் இணைவு பெற்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்து மட்டுமல்லாமல், தனக்காரகன் புத்திரகாரகன் குரு பகவானுடைய பார்வை என்பது ராசிநாதனாகவும் இங்கே இருந்து தனக்காரகனாக இருந்தும் லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான யோக பலன்கள் என்பது ஆகஸ்ட் மாதங்களிலே குருவின் செவ்வாயின் அனுகிரகத்தால் தன வாக்கு குடும்ப ஸ்தானம் பலம் பெற்றும் உங்களுடைய 4ஆம் இடம் வீடு வாகனம் தாய்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமும் பஞ்சமாதிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்றதுனாலே வீடு வாகனம் வண்டிகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி பஞ்சமா ஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு உயர்வுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக, குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், 6ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் அனைத்தும் நேர்மையான ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது, அதுவும் ராசிநாதனுடைய குரு பகவானுடைய நாளிலே பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசிகளிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியிலே ராகு பகவான் இருந்தாலும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வலுவாக முயற்சி சாணத்திலே லாபஸ்தானத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்திலே நிலராசியிலே இருக்கின்றதுனாலேயும், குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகத்திலே இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானம் மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தை கலத்திரஸ்தானம், மனைவி கூட்டாளிகள் நல்லதொரு மாற்றங்கள், பொதுமக்களின் உறவுகளை பற்றி குறிக்கக்கூடிய உறவினர்களை குறிக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்திலே கேது பகவான் என்பது குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றதுனாலே கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லாத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் உறவினர்கள் கூட்டாளிகளிடமிருந்து வெளிநாடு வெளியூர் செல்கின்றவர்களுக்கும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும், சுற்றுலாத்துறைகளுக்கு சென்று வருகின்றதற்கும் இங்கே சுக்கிர பகவான் என்பது 6ஆம் இடத்திலே கலத்திர ஸ்தானாதிபதி புத்திகாரகன் புதன் பகவான் இங்கே 6ஆம் இடத்திலே மறைந்து நட்பு ராசியிலே புதன் பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கு பகையாக இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் இங்கே இணைவு பெற்று சனி பகவானை பார்வை செய்கின்ற இந்த விரய ராசியிலே விரையாதிபதி வலம் பெற்று இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு கல்யாண நிகழ்வுகள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு யோகமாக மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. வாக்குஸ்தானம் பலமாகவும், வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்காக தகப்பனார் ஏதோ ஒரு வகையிலே செய்யக்கூடியவருக்கும், சகோதரர்களுக்காக அடுத்தவர்களுக்கென்று ஒரு சில உதவிகள் அடுத்தவர்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. சந்திர பகவான் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு உங்களுடைய சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே தாய்மார்களுடைய அன்பு ஆதரவுகள் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும் நடக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்ததிபதி மீன ராசிக்கு சூரிய பகவான் தகப்பன் காரகனாக இருக்கின்ற இந்த 6ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே வலம் பெற்றும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 6ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்ற இந்த சூரியன் புதன் சுக்கிர கிரக சேர்க்கையில் இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இங்கே வெளிநாட்டு யோகங்கள், வெளியூர் சென்று வருகின்றது, பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும், சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமாக இந்த மாதங்கள் இருக்கின்றது. பொருளாதார ராசியிலே குருவும் செவ்வாயும் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்தை பலம் பெற்று இருக்கின்றதுனாலே இது நாள் வரையில் இல்லாத ஒரு சில மாற்றங்கள், வெளிநாட்டு யோகங்கள், ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம், குடும்பம்
2ஆம் இடம் பலமாக இருக்கின்றதும், சுகஸ்தானம் 4ஆம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியதான அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கின்றதுனால வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களுக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஒரு சில மருத்துவ செலவிற்காக பணங்கள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பலம் பெற்று இங்கே வேலை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் ஓரியண்டல் 6ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய சிம்மஸ்தானத்திலே சிம்மாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றது. குருவும் சூரியனும் இணைவு பெற்று இங்கே பார்வை செய்கின்றதுனாலே லாபஸ்தானத்திலே உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மீன ராசி என்று சொல்கின்ற பொழுது கடல் கடந்து செல்லக்கூடியவர்கள், ஆசிரியர் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களாகவும், ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு குருவாகவும் இருக்கக்கூடிய ராசி இந்த குரு பகவானுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கோச்சார கிரகங்கள் 2ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலேயும் 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ருணரோண சத்ரு ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய விரயசானத்தை, அதுவும் கலத்திரக்காரகனுடைய விரயசானம் 12ஆம் இடம் என்று சொல்கின்ற பொழுது மிகவும் உன்னதமான தூக்கங்களை பற்றி குறிக்கக்கூடியதும், வெளிநாட்டவர்கள் குறிக்கக்கூடியதும், படுக்கரை என்று சொல்லக்கூடிய ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடியதும், வெளியூர் வெளிநாடு சுற்றுலா சென்று வருகின்றதற்கும் இந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய சிம்மாசனத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலே வேலை தொழில்களினாலே அதிலே இருந்து உபரி வருமானங்கள் இருந்து செலவு செய்யக்கூடிய அற்புதமான நல்லதொரு சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை கலத்திரக்காரகன் பார்க்கின்ற பொழுது சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, நடக்காதவர்களுக்கும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்ததிபதி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த பார்வைக்கு ஒரு அங்கீகாரம், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த சரராசியிலிருந்து சூரிய பகவான் 11ஆம் இடத்தை மீனராசிக்கு பார்க்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு இந்த காலங்களிலே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக மீனராசிக்கு அமைய போகின்றது. மீனராசி என்று சொல்கின்ற பொழுது மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு ராசியே குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. மிகவும் இது ஒரு ஆன்மீக, இந்த ராசியிலே பிறந்தவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி. இது மீன ராசி ஒரு ஜல ராசி, உபய ராசியாக இருக்கின்றது. குரு பகவான் ஆட்சி மட்டுமே பெறக்கூடிய, சுக்கிர பகவான் உச்சம் பெறுகின்றதும், புதன் பகவான் நீச்சம் பெறுகின்ற ஒரு ராசியாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி. அதுவும் மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி முயற்சி சனாதிபதியாக இருக்கின்றார். எதையும் அளவோடு செய்கின்ற பொழுது நல்லதொரு யோகங்களை பெறுகின்றது. அளவுக்கு மீறும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் மீன ராசியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அளவுக்கு மீறினால் அமிர்தம் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த மீனராசி இலக்கணத்தில் சுக்கிர பகவான் என்று சொல்லுகின்ற பொழுது கலத்திர ஸ்தானங்களிலே கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு ராசி என்று சொல்கின்ற பொழுது இது மீனராசியாக இருக்கின்றது. 3, 8 என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இந்த காலங்களிலே நல்லதொரு சுப நிகழ்வுகள், சுப விரயங்கள், கல்யாணங்கள் செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு வரன்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்திலே மறைந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்ற இந்த காலங்களிலே நல்லதொரு பெண்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது நடக்கப் போகின்ற சுகஸ்தானத்திலே சுகாதிபதி விரயஸ்தானத்தை 6ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்றதுனாலே சுகம் கிடைக்காதவர்களுக்கும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்திலே வக்ரகதியில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மீனராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.